பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே அதுல கலந்துகிட்ட கண்டஸ்டன்ட் மத்தியில ஒரு சில பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ள வந்த உடனேயே ஜூலியா அவர்களை காயத்ரி அவர்கள் குறி வச்சு தாக்கி பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பரணி அவர்களை கஞ்சா கருப்பும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். குண்டு ஆர்த்தி எப்பயும் போல காமெடி பண்ற பேர்ல மொக்கையான ஜோக்குகளை அடிச்சு காண்டேத்திட்டு இருந்தாங்க. இப்படியே நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே நடுவுல ஒரு ரொமான்ஸ் சீனும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த ரொமான்ஸ் சீன்ஸோட ஹீரோ ஹீரோயின்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரவ் அண்ட் ஓவியா தான். ஆரம்பத்துல ஓவியா அவர்களுக்கும் அப்ப தலைவரா இருந்த ஸ்நேகன் அவர்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஓவியா அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் சைடுக்கு போயிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரியே நீங்க இருக்கீங்க, இந்த 100 நாள் நம்ம ஒன்னா தான் இருக்க போறோம், நம்ம ஏன் லவ் பண்ண கூடாதுன்னு ஆரவ் கிட்ட ஓப்பனாவே ப்ரொபோஸ் பண்ணாங்க ஓவியா. ஆனா இவங்களோட ப்ரொபோசலுக்கும் சரி இவங்களோட பேச்சுக்கும் சரி ஆரவ் சைடுல இருந்து எந்த ஒரு சரியான பதிலும் திருப்பி வராமே இருந்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த டாஸ்க்ல ஆரவும் ஓவியாவும் சேர்ந்து ஆடின டான்ஸ் எல்லாரையுமே கவர்ந்துச்சு. இவங்களோட ரொமான்ஸ் எல்லாமே இதே மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையில ஆரவ் அவர்கள் மேல ரைசா அவர்களுக்கும் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறதா தான் தெரியுது. அதனாலதான் பிக் பாஸ் ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்த ஓவியாவும் ரைசாவும் இப்ப அந்த அளவுக்கு பேசிக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாத்தி மாத்தி எலிமினேட் ஆகிறதுக்காக நாமினேட்டும் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் விஜய் டிவி இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்திருக்காங்க. எப்பயுமே இந்த ஷோவோட பிக் பாஸ் லிவிங் ரூம்ல வச்சு பேசும்போது ஆரவும் ஓவியாவும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு வழக்கமான விஷயமா தான் பார்க்கப்படுச்சு. ஆனா இன்னைக்கு நடக்க போற எபிசோட்ல பிக் பாஸே ஆரவ ரைசா பக்கத்துல வந்து உட்கார்ந்து சொன்னது இல்லாம ரைசா மூலியமா தான் எதுவா இருந்தாலும் கேட்கணும்னு ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஓவியா கூட உட்கார்ந்துட்டு இருந்த ஆரவ் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போய் ரைசா பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஓவியா கொஞ்ச நேரத்துல கண் கலங்கினதை எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே காயத்ரி அவர்கள் கூட ஏற்பட்ட மனக்கசப்புகள் காரணமா கவலையில இருந்த ஓவியா அவர்களுக்கு இந்த இன்சிடென்ட் மேலும் புண்படுத்துற விதமா அமைஞ்சிருந்துச்சு. ஆரம்பத்துல தமிழ் பேசவே தெரியாம ரொம்பவே அமைதியா இருந்த ரைசா அவர்கள் இப்ப நல்லா பேசுறது மட்டும் இல்லாம எல்லாத்த பத்தியும் குறை சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் ஜெயிக்க முடியுங்கிறது அங்க கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலதான் மக்கள் செல்வா கூட உள்ள வந்த ஜூலியா அவர்களை மட்டம் தட்டி இன்னைக்கு உங்க காலுக்கடியிலே வச்சுட்டாங்க. அதே மாதிரி பரணி அவர்களையும் பைத்தியக்கார பட்டம் கட்டி வெளியும் துரத்திட்டாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஓவியா அவர்களை வெளியே தள்ள முயற்சி பண்றதா செய்திகள் வெளிவந்திருக்கு. மேலும் உடனே இந்த பிக் பாஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.